அதுவும் கிடையாதுடா, நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பாலா சார் சொல்லியிருப்பார். வேறு லெவலில் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வந்து சென்சார்ஃபிக்கலாக இருந்ததாக கூட அந்த இடத்துல அந்த சீன் வைக்கல அப்படின்னா இந்த படத்துக்கு ஃபுல் ஸ்ட்ராங்கே கிடையாது. அதுக்காக தான் அந்த சீன் வச்சுருக்காரு. ஒரு சில பெண்கள் யோசிக்கலாம், இது வந்து இந்த அளவுக்கு ஏன் கொடூரமாக காட்டியிருக்காரு அப்படின்னு கூட. அதாவது ஒரு லேடிஸ் ட்ரெஸ் அவுக்கிறத இவ்வளோ ஓப்பனாக காட்டுறதுங்கிறது தப்பான விஷயம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் பேசலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த சீன் அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா, சத்தியமாக ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கேமரா ஆங்கிள் வந்து ஒரு பொண்ணை வெக்கரமாக பார்க்குறாங்கிற ஆங்கிளை எந்த அளவுக்கு வச்சா இவனை கொடூரமான கொள்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரேம் தான் இது. நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலி. படம் இன்டர்வல் பிளாக்கு மெர்சல், அதை விட க்ளோசிங்கில் படம் முடிகிற இடத்துல எண்டில் அதை விட வேறு லெவலில் இருக்குது. படம் கிராஃப் லெவல் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. படத்தை முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து எவ்வளோ நாளாக ஸ்ட்ரகிளை மீட் பண்ணி வந்திருக்கு. அதனால் பாலா சாருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணதாக கூட இருக்கட்டும். இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். அவருக்காக ஹெல்ப் பண்ணுறேங்கிறதுக்காக நான் போய் தேட்டரில் பார்க்க சொல்லலை. படம் வேறு லெவலில் இருக்குது, அதனால் போய் தேட்டரில் பாருங்கள் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை தேட்டரில் பார்த்தா தான் ஃபீல் ஆகும். சரிங்களா? ஓகே.